லக்ஷ்மி, நீ எங்க வேலை பார்க்கறன்னு இப்பவும் சொல்ல மாட்டியா? சொன்னா என்ன பண்ண போறீங்க? இன்னைக்கு மாதிரியே சண்டை போட்டு அந்த வேலையை இல்லாம பண்ணிட போறீங்களா? உன் மேல பகையை வச்சுக்கிட்டு நீ செய்யற வேலையை கெடுக்கணும்ன்ற நோக்கம்லாம் எனக்கு சுத்தமா இல்ல. அப்புறம் எதுக்கு இப்படி துருவி துருவி கேக்குறீங்க? இன்னைக்கு ஏற்பட்ட நிலைமை இன்னொரு நாள் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான். உனக்கு என்ன ஆச்சோன்னு யாரும் கவலைப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான். இந்த கவலையும் பதட்டமும் எல்லா நேரத்துலயும் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கோங்க. லக்ஷ்மிக்கு என்ன ஆச்சோன்னு பதட்டப்படுறதெல்லாம் இருக்கட்டும். லக்ஷ்மியோட வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு ஒரு வாட்டி நீங்க யோசிச்சிருந்தா இப்போ நமக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்காது. எந்த விஷயம் கேட்டாலும் அதுக்கான பதில் உடனே கிடைக்கும். ஆனா இத பத்தி கேட்ட எந்த பதிலும் வரதில்ல. கடுப்பேத்துற மாதிரியே பண்றா. ஏன் தான் அப்படி பண்றாளோ? ஆண்டி, பணம் சம்பாதிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வழி கிடைச்சிருக்கு. வழியா? என்ன வழி அது? ஜானவி. எனக்கு ஒன்றும் புரியல. ஆண்டி, ஜானவியை கிட்னாப் பண்ணிட்டு லக்ஷ்மிக்கு போனை போடுறேன். 10 லட்ச ரூபா கொடுக்காட்டி உன் தங்கச்சியை விட முடியாதுன்னு மிரட்டுவோம். எப்படி ஆண்டி ஐடியா? அப்பாடா, உன் மரமண்டையில இத்தனை நாள் கழிச்சு ஒரு சூப்பர் ஐடியா வந்திருக்கு. நீ நினைக்கிற மாதிரியே பண்ணு. ஆனா அதுல நான் சொல்றதையும் சேர்க்கணும். என்னது ஆண்டி? நீ வெறும் 10 லட்சம் மட்டும் கேட்காத, 20 லட்சமா கேளு. அதுல நீ பாதி நான் பாதின்னு பங்கு போட்டுக்கலாம். இப்ப இது எதுக்கு புது ட்விஸ்ட்? நாம கேட்க தானே போறோம். அது 10 இருந்தா என்ன, 20 இருந்தா என்ன? கேக்குறத 20 கேட்டோம்னா உன் கடனும் தீந்துடும், எனக்கும் பட்டு புடவை நகைலாம் வாங்கணும்ன்ற ஆசை நிறைவேறும். என்ன சொல்ற? சரி ஆண்டி, நீங்க சொன்ன மாதிரியே செய்றேன். ஆமா சரி, நீ அந்த பிளான்ல இரு. நான் உனக்கு எப்ப என்ன பண்ணணும்னு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறேன். சரி ஆண்டி. கிளம்பு கிளம்பு கிளம்பு. மனிஷா, ஏதோ தெரியாம நடந்திருக்கும். அதுக்கு ஏன் இவ்ளோ பேசுற? வீணா சண்டை எதுக்கு? உங்களுக்கு எதுவும் தெரியாது பாட்டி. இந்த சண்டை எல்லாத்தையும் உருவாக்குறதே இந்த லக்ஷ்மி தான். ஒவ்வொரு நொடியும் இந்த வீட்ல இருக்கிறவங்களுக்கு மன நிம்மதியே இல்லாம பண்றது இந்த லக்ஷ்மி தான். இந்த மாதிரி ஸ்ட்ராங் டோஸ் கொடுக்கலன்னா அவ கால்களுக்கு பிரேக்கும் இருக்காது, மூளைக்கு அறிவும் ஏறாது. மனிஷா ப்ளீஸ், கண்டும் காணாம வர்ற விஷயத்த கூட எதுக்கு நீங்க இவ்வளவு பெருசாக்குறீங்க? எவ்வளவு சொன்னாலும் அறிவே வராதவங்களுக்கு இந்த மாதிரி சொல்லிதான் புரிய வைக்கணும் மித்ரா. நீ கொஞ்சம் நிறுத்துறியா மனிஷா? போதும், இதோட நிறுத்திக்கோ. ஒருத்தங்க ஏதாவது தப்பு செஞ்சா அவங்கள நீ எவ்வளவு திட்டினாலும் பரவாயில்ல. ஆனா எதிர்பாராம நடக்கிற விஷயத்துக்கெல்லாம் நீ அவங்கள திட்ட எந்த யூஸும் இல்ல. உன்னோட கத்துற வாயை கொஞ்சம் கண்ட்ரோல்ல வச்சுக்க நீ கத்துக்கோ. பாத்தியா மித்ரா? மனிஷா ப்ளீஸ், இத பத்தி மணிக்கணக்கா டிஸ்கஸ் பண்ற அளவுக்கு எனக்கு டைம் இல்லை. இந்த விஷயத்தை இதோட விட்டுருங்க. நான் ராவ் சாரை மீட் பண்ண போறேன். பாத்தீங்களா ஆண்டி, நாளுக்கு நாள் அந்த லக்ஷ்மியோட வாய் அதிகமாயிட்டே போகுது. தலையில கொம்பு முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆமா மனிஷா, இப்படி பேசுற வாய என்னைக்காவது நம்ம மூடித்தான் ஆகணும். அவ தலை மேல முளைச்சிருக்கிற கொம்ப வெட்டி எரிஞ்சுதான் ஆகணும் மனிஷா. கூடிய சீக்கிரமே அதுக்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கத்தான் போகுது. ஹாய் ராக்கி, என்ன கர்ச்சிப்லாம் கட்டியிருக்க?
உடம்பு எதுவும் சரியில்லையா? அப்படியே வச்சுக்கோ ஜானவி. அன்னைக்கு கார் வாங்கினதா சொன்னியே, அது இதுதானா? ஆமா இதான் ஜானவி. ரொம்ப நல்லா இருக்கு ராக்கி. தேங்க்யூ ஜானவி. சரி ஓகே, நான் வரேன். டேய் போய் தூக்கிட்டு வாங்கடா. ஜெகதீஷ், ஜானவி என்னை கண்டுபிடிச்சிட்டா. இப்போ என்னால கார் எடுத்துட்டு வர முடியாது. வந்தா நம்ம எல்லாருமே மாட்டிப்போம். வேற கார் அரேஞ்ச் பண்றது நல்லது. கவலையப்படாத, நான் சேஃபர் சைடுக்கு இன்னொரு கார் ரெடி பண்ணியிருக்கேன். அது இங்க பக்கத்துல தான் இருக்கு. சரி ஓகே, நான் வரல, நீயே பாத்துக்க. ஓகே. நீ என்ன திடீர்னு வந்திருக்க? ஒன்றும் இல்லை சித்தி, ஜானுவியும் நானியும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அதான் நான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஆமா ஜானு எங்க? ஜானுவா? தெரியலையே லக்ஷ்மி, அவ எங்க போனான்னு தெரியலையே. அதுக்குள்ளேயா மறந்துட்ட? நீ தானே இப்ப சக்கரை வாங்கிட்டு வர சொல்லி அனுப்புன. சக்கரை வாங்கிட்டு வர சொல்லி அனுப்புனல, ஒன்னு அனுப்பியிருக்கணும்டி. பீடையாவது ஒழிஞ்சிருக்கும். சித்தி, நானியும் எங்க கண்ணிலேயே படல. அவன் புதுசா ஒரு டியூஷன்ல ஜாயின் பண்ணிருக்காமா. டியூஷனுக்கு தான் போயிருக்கான். கொஞ்ச நேரத்துல அவனே வந்துருவான். நீ உட்காருமா, நான் உனக்கு காஃபி போட்டு கொண்டு வரேன். லக்ஷ்மி, நீ ரெடியாரு. அந்த ஜெகதீஷ் இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு போன் பண்ணுவான். 20 லட்சம் ரூபாய் கேட்பான். லீடர் கிழவனோட நம்பரையும் ரெடியா வச்சுக்க. ஏன்னா போன பண்ணி பணத்தை எடுத்துட்டு வர சொல்லணும்ல. அந்த 20 லட்சத்துல 10 லட்சம் ரூபாய் எனக்கு வரும். இவ்ளோ நல்ல பிளான போட்டதுக்கு அந்த ஜெகதீஷ்க்கு ஒரு 100 ரூபாயாவது டிப்ஸ் கொடுக்கணும். ஹலோ ராவ் சார், இப்ப கேக்குதா? மாமா, மாமா, கத்தாத. எஸ் சார். ஆக்சுவலி அந்த ப்ராஜெக்ட்டை பத்தி பேசதான் வந்துகிட்டு இருக்கேன். டேய், அங்க மித்ரா இருக்கான்டா. அவன் கண்ணில் மட்டும் பட்டோம், நம்ம கதை மொத்தமா முடிஞ்சிடும். இவனுக்கு மித்ரா மாமாவை எப்படி தெரியும்? ஆமா, யார் இவன்?